சிலுவையில அறையப்பட்ட பிற்பாடு இயேசு கிறிஸ்து 7 முக்கியமான வாக்கியங்களை பேசியிருக்காரு. அந்த 7 வாக்கியங்களையும் உங்களோட கண் பார்வைக்கு கொண்டு வரேன். அதை முழுமையா பார்த்து தெளிவா கேளுங்க. உங்களுக்கே நிறைய ரிவீலேஷன்ஸ் நடக்கும் கண்டிப்பா. என் கடவுளே, என் கடவுளே, ஏன் கைவிட்டாய்? பிதாவே, இவர்களை மன்னியுங்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்று நீங்கள் என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பீர்கள். பிதாவே, உமது கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பெண்ணே, இதோ உன் மகன். எனக்கு தாகமாக இருக்கிறது. இது முடிந்து விட்டது. ஜீசஸ் கிரைஸ்ட் உயிர் தெழுந்தது உங்களுக்கும் தெரியும் நம்புறேன். அவர் 12 முறை தன்னோட சீடர்களுக்கு காட்சி அளிச்சிருக்காராம். நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை உயிர் தெழுந்து காட்சி அளிச்சாருன்னு தான் நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனா ஸ்காலர்ஸ் மென்ஷன் பண்றது அவரோட சீடர்களுக்கு 12 முறை. அற்புதம். இந்த வார்த்தையும் தமிழகத்துல ரொம்ப ஃபேமஸ். திரைப்படங்கள்ல அங்கங்க டயலாக்ஸ்ல இந்த வார்த்தையை உங்களால பார்க்கணும். ஒரு சில கேரக்டர்ஸ் நேம் கூட பார்க்க முடியும். இது நம்ம ஆங்கிலத்துல மிராக்கிள் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒட்டு மொத்தமா 4 காஸ்பல்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இதுல 37 மிராக்கிள்ஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்காங்க. ரொம்ப டீடைலா இந்த 37 மிராக்கிள்ஸுமே ஜீசஸால் நிகழ்த்தப்பட்டது. இந்த 37ல 24 மிராக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா ஹீலிங் மிராக்கிள்ஸ். அதாவது தனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி சாக கிடப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள திடீர்னு பூரணமா குணமடைய செய்யறது. தீர்க்க முடியாத நோய் ஒண்ணு இருக்க உடம்புல, அந்த நோயை தீர்த்து வைக்கிறது. இது போல குணப்படுத்துற மாதிரி மிராக்கிள்ஸ் மட்டுமே 24. இதுல 10 மிராக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா நேச்சர்ஸ் மிராக்கிள், அதாவது இயற்கை சார்ந்த அற்புதங்கள் இவர் நிகழ்த்தியிருக்காராம். 3 மிராக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா ரிசரக்ஷன் மிராக்கிள்ஸ், அதாவது உயிர் தெழுதல். இது சார்ந்து 3 மிராக்கிள்ஸ். ஏப்ப அந்த பைபிள்ல புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு இருக்கு. இதுவும் சரியான கிளாரிட்டி இல்லாம ஒரு சில விஷயம் அங்கங்க இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த 37 மிராக்கிள்ஸையும் அவர் கண்டிப்பா நிகழ்த்தி இருப்பாரா, இல்ல இதை விட அதிகமா இருந்திருக்குமா அப்படின்ற கேள்வி உங்க மனசுல வரும். இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆழமான ஒரு பதில் பாத்தீங்கன்னா, இந்த 4 காஸ்பல்ஸ்லயும் ஒரு அற்புதத்தை பத்தி கரெக்டா சொல்லியிருக்காங்க. இன்ச் பை இன்ச் அப்படியே வருது, எங்கேயுமே மாற்றம் இல்லாம வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கதை. இந்த போதிய உணவு இல்லாம தவிச்ச அந்த நேரத்துல கிட்டத்தட்ட 5000 பேருக்கு ஜீசஸ் மிராக்கிள் பண்ணி உணவை வர வச்சு கொடுத்ததா ஒரு விஷயம் பார்த்திருப்பீங்களா, திரைப்படங்களும் சரி மேடை நாடகங்களும் சரி. இந்த ஒரு அற்புதம் தான் 4 காஸ்பல்ஸ்ல வந்திருக்கான். ஆக்சுவலா ஜீசஸோட மிராக்கிள் எப்ப நிகழ்த்தப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, சாதாரண தண்ணீரை வைனா மாத்தினாராம். அதுதான் மிராக்கலா. அண்ட் இறந்து போன 3 பேரை இவர் உயிர் பழைக்க வச்சதுதான் மிகப்பெரிய மிராக்கல்ஸா பார்க்கப்படுது. ஜீசஸ் பத்தி இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம் அப்படின்னா பைபிளை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும்ல. பைபிளை முழுமையா எழுதி முடிக்கிறதுக்கு சில நாட்களாகலங்க, 16 நூற்றாண்டுகள் ஆகியிருக்கான். பைபிளை முழுமையா அதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு எழுதினவங்க ஒருத்தர் 2 பேர் கிடையாது, மினிமம் 40 பேரா. இந்த 40 பேரும் யார் யாருன்னு கேட்டா உங்களுக்கு இன்னும் திகைப்பா இருக்கும். எப்படிப்பா இவ்வளவு பேர் சேர்ந்துதான் இவ்வளவு விஷயம் உள்ள கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா உலகம் முழுக்கவே அன்பை போதிக்கிறதுக்காக பைபிளை கையில வச்சிருக்கவங்க எண்ணிக்கை அதிகம். அப்படி இருக்கிறப்ப இந்த 40 பேரோட லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரோட தொழிலும் எங்கெங்கயோ கூட்டு போக நம்மள. அரசர்கள், மன்னர்கள் எழுதியிருக்காங்களாம், மருத்துவர்கள் எழுதியிருக்காங்களாம், தீர்க்க தரிசிகள் எழுதியிருக்காங்களாம், அரசியல்வாதிகள், மத போதகர்கள், படை தளபதிகள், வரி வாங்குவாங்க பத்தியா கலெக்ட் பண்ண முகவர்கள், அவங்க, மீனவர்கள், கவிஞர்கள், மேய்ப்பர்கள், ஜெயில் கைதி, அந்த காலத்துல சிறையில் அடைச்சிருப்பாங்க பாருங்க கைதிகள், அவங்க வரைக்குமே இப்படி 40 பேரால எழுதப்பட்டது. 16 நூற்றாண்டுகள் வரைக்கும் உருவாக்கப்பட்டதா இந்த பைபிளா. இது போல எழுத்து சார்ந்த ஒரு படைப்பை உருவாக்கிடலாம். ஆனா அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, அதுவும் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள்ள இருக்க மக்கள் மட்டும் கிடையாது, உலகளாவிய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா எத்தனை மொழிகள் தேவைப்படும், எத்தனை மொழிகளை நீங்க அதை மொழிபெயர்ப்பு பண்ணுவீங்க நினைச்சு பார்க்க தலை சுத்துதுல. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்ப்பு பண்ணப்பட்ட நூல் தான் பைபிள். கிட்டத்தட்ட அவங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 95% அந்த வேர்ல்ட் பாப்புலேஷனை கவர் பண்ணிட்டாங்களாம். மெசையா இந்த வார்த்தை பதம் ஜீசஸ்க்காக குறிப்பிட்டு சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க. இதுக்கான அர்த்தம் பாத்தீங்கன்னா ரட்சகர், அப்படி இல்லைன்னா இறை தூதர்னு அர்த்தம். ரட்சகன் த சென்ஸ் மக்களை காக்க வந்தவர்னு அர்த்தங்க. ஓகேவா? கடவுளால் அனுப்பப்பட்டவர் இறை தூதர். இவரை மெசையா அப்படின்னு சில ஜூஸை நம்பாம இருந்திருக்காங்க, யூதர்களே. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மேரி மாதாவை மட்டும் வழிபடுற கிறிஸ்தவர்களும் இருக்காங்க, ஜீசஸை மட்டும் வழிபடுற கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. சோ இங்கேயே இந்த ஒரு நிலைமை இருக்கிறப்ப ஒரு சில ஜூஸு இவரை மெசையான்னு நம்ப மறுத்துட்டாங்க. ஆக்சுவலா இவரை பத்தி சொல்றப்ப இன்னொருத்தர் தான் ஞாபகம் வராரு, நம்ம மெஸ்ஸி. இந்த பெயருக்கான காரணமும் அதே தான், சேவியர். அர்ஜென்டினா டீமை மெஸ்ஸி காத்த மாதிரி தான் மனுஷ குலத்தை மெஸ்ஸையா காக்க வந்துதான் பல பேரும் நம்புறாங்க. ஆனா சில ஜூஸ் அதை நம்புறதில்ல. ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 25 நம்ம கிறிஸ்துமஸா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஜீசஸ் பிறந்த தினம் அப்படின்ட்டு பயங்கரமா சிலாகிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த தினத்துல ஜீசஸ் பிறக்கலன்னு யாராவது சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இவ்வளவு வருஷம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறது அதுதான். அதை உடைக்கிற மாதிரி யாராவது ஸ்காலர் சொன்னாங்கன்னா யோசிப்போல.
ஆக்சுவலா ஜீசஸ் பிறந்த தேதியில இப்ப வரைக்கும் ஒரு சில தரப்பினருக்கு குழப்பம் இருந்துகிட்டு தான் இருக்கான். இந்த ஒரு கேள்விக்கான பதிலையும் தேடி பல பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இதுக்கும் பதில் கிடைச்ச பாடு இல்ல. ஆக்சுவலா டிசம்பர் 25 தேதி எப்படி தேர்வு பண்ணப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு அது ஒரு தேரியை முன்வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஜூஸ் மக்கள்லாம் இருக்காங்களா, யூத மக்கள்லாம், அந்த ஜூஸ்லாம் ஒரு ஃபெஸ்டிவலை ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ்னு சொல்லிட்டு அதை ஹனுக்கா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட டே இருக்குல்ல, இதைத்தான் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த தினமா உலகம் முழுக்க நம்ம டிசம்பர் 25 சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதா அவங்க அந்த தேரியை முன்வைக்கிறாங்க.